இங்க ஒரு மேக்ஸ் டீச்சர் லாட்டரியில் உள்ள லூப்பை கண்டுபிடிக்கிறாரு. அவர் ஃபார்முலா படி ஒரே நேரத்தில் 800 டிக்கெட் வாங்கணும்னா கண்டிப்பா அதுல லாபம் வரும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் சேவிங்ஸ்ல வச்சிருந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் கிட்டத்தட்ட 2000 டிக்கெட் வாங்குறாரு. இதை பார்த்து அந்த ஷாப் ஓனரே ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு டிக்கெட் வாங்குறவன் பைத்தியக்காரனா இருப்பானு சொல்லி. ஆனா அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் $300 நஷ்டமாகுது. ஆனா அதோட விடல, இந்த வாட்டி மொத்த சேவிங்ஸையும் கொண்டு போய் லாட்டரி சீட்ல போடுறான். அவன் நினைச்ச மாதிரி கிட்டத்தட்ட $15,700 லாபம் கிடைக்குது. அந்த காசை சின்ன சின்ன டப்பால போட்டு வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு வைக்க ஆரம்பிக்கிறான். தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லி முதலீடு அதிகப்படுத்தலாம்னு பாக்குறான். இப்படி எல்லாம் லாபம் பாக்குற மாதிரி இருந்தா பெரிய பெரிய நிறுவனங்களே முதலீடு பண்ணி லாபம் பார்த்திருப்பாங்கன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த ஐடியாவுக்கு அவன் ஒத்து வர மாட்டான். ஒரு நாள் இந்த காசு மறைச்சு வச்சதெல்லாம் வீட்டுல தெரிஞ்சு போயிருது. அவரும் உண்மையை பூரா சொல்லிடுறாரு. அவரோட மனைவி திட்டுவாங்கன்னு பார்த்தா இதை நீங்க என்கிட்ட முன்னாடி சொல்லிருக்கலாம்ல, இது ஒரு நல்ல ஐடியாவா தெரியுதுன்னு சொல்றாங்க. இந்த வாட்டி 8000 டிக்கெட் வாங்குறான். அந்த ஷாப் ஓனர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அச்சடிக்க ஆகும்னு சொல்றான். நான் கடையை 8 மணிக்கெல்லாம் மூடிடுவேன்னு சொல்றான். அவங்க பணத்தை எடுத்து வைக்கவே அவனுக்கு மனசு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருவான். கிட்டத்தட்ட $21,000 லாபம் பாக்குறாங்க. இந்த லாபத்தை நம்ம மட்டும் பார்க்க கூடாது, ஊர் மக்களுக்கு சொல்லி அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவங்க டவுனையே டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் கூட்டத்தை கூட்டி இவரோட ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவர் மேல இருக்க நம்பிக்கையில ஊர் மக்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்க. இவங்க இந்த வாட்டி 20,000 டிக்கெட் வாங்குறாங்க. அந்த கடைக்காரன் இத்தனை டிக்கெட்லாம் என்னால பிரிண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றான். நீயே இந்த முதலீடுல சேர்ந்துக்கும், உனக்கும் லாபம் தரேன்னு சொல்றான். அந்த ஐடியா நல்லா இருந்தனால அவனும் ஜாயின் பண்ணிக்குவான். அன்னைக்கு நைட்டு முழுக்க உட்காந்து அதை பிரிண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஷாப் ஓனர் ஓடி வரான். கிட்டத்தட்ட $80,000 லாபமா கிடைச்சிருக்கு. அந்த பணத்தை வச்சு ஒருத்தர் புதுசா வீடு கட்டுறாரு, இன்னொருத்தர் அவருக்கு பிடிச்ச காரை வாங்குறாரு, இன்னொருத்தர் அவர் பேர குழந்தைகளோட படிப்பு செலவை பாக்குறாரு. ஊர் மக்கள் முழுக்க சந்தோஷமா இருக்காங்க.